Hi guys, welcome back to my channel. Today we are going to see articles. Before that, last video we saw signs. As you know, if you don't know my YouTube channel, I'll one more say Sushmitha Narayanan. Last video we saw fun with magnets. Today we are going to see articles. Let's start. First question, dash R. As you know guys, consonant letters. There are consonant letters. They are B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. These are the consonant letters. The vowel letters are A, E, I, O, U. Just 5 letters are the vowel letters. Here, the first letter pronounced like a vowel. So, and will come. You see that R. The H will be silent. It will be pronounced as R. So, as you guys know, here an R will come. And R, that's the answer. Now, let's go to the next question. Let's move to the second question. Dash unit. U is a vowel, but this in a vowel sound begins with a consonant sound letter Y. நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க ஐயோ யூ வந்துச்சே ஆன் வரும்னு நினச்சி பார்த்துப்பீங்க பட் தட்ஸ் அ ராங் ஆன்சர். ஏன்னா யூ அது கான்சனன்ட் சவுண்டில் வரும். லைக் ஒயில் வரும். YOUவில் தான் வரும் சவுண்டில். அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? அ யூனிட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஒரு யூனிட் ஒரு கரெக்ட் ஆன்சர்னு சொல்கிறோம். டேஷ் யூனிஃபார்ம். இங்கே யூ பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் அண்ட் யூ போடணும்னு சொல்லுவீங்க. பட் இங்கேயும் YOUன்னு தான் சவுண்ட் வரும். அ யூனிஃபார்ம் தான் வரும். ஸோ யூ இஸ் அ vowel, but this in a vowel sound begins with a consonant sound letter YOU. A uniform is a correct one. A uniform தான் சொல்ல முடியும். ஸோ a uniform அப்படி தான் சொல்லணும். ஃபோர்த் கொஷனுக்கு போகலாம். டேஷ் அம்ப்ரெல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா யூ இருக்கு. யூ இருந்ததுக்கப்புறமே ஆன் வரும்னு சொன்னீங்க. பிகாஸ் தட்ஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் கைஸ். யூ இஸ் அ vowel. ஸோ இட் இஸ் an umbrella. ஸோ an umbrella தான் வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷனுக்கு போகலாம் வாங்க கைஸ். ஃபிஃப்த்து கொஷனுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணோம் கைஸ். டேஷ் யூனிவர்சிட்டி. இப்போது நம்ம யூ வந்ததுக்கப்புறம் ஆன் பண்ணணும். பட் தட்ஸ் அ ராங் ஆன்சர். யூ இஸ் அ vowel, பட் திஸ் இன் அ vowel sound begins with a consonant sound letter YOU. ஸோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அ யூனிவர்சிட்டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அ யூனிவர்சிட்டின்னு வரும். அதுதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷனுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் கைஸ். ஹனி பீ. ஹெச் இஸ் அ கான்சனன்ட் சவுண்ட். ஸோ இட் இஸ் அ ஹனி பீ. இப்போ ஹெச் ஒரு கான்சனன்ட் சவுண்ட். ஆமாம் கைஸ், அது ஆன் ஹனி பீன்னு வராது. அ ஹனி பீன் தான் வரும். நம்ம இப்போ செவன்த்து கொஸ்டினுக்கு மூவ் ஆன் பண்ணலாம் கைஸ். டேஷ் ஹானஸ்ட் கேர்ள். ஹியர் the first letter H pronounced like a vowel. So, Anne will come. An honest girl. இங்கே H ஒரு vowel மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஒரு ஆ சவுண்டில் அது ப்ரொனவுன்ஸ் ஆகும். அதனால an honest girlனு வரும். ஸோ அதுதான் ஆன்சர். போகலாம். என்ன காய்ஸ் ஆச்சுன்னா இதில் நம்ம நார்மலாக தனித்தனியாக பார்த்துன்னு இருந்தோம்ல. இதில் ஆனில் வர அந்த கொஷின்ஸ் மட்டும் அடித்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் 8th 9th 11th 12th 13th 14th இங்கே என்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குன்னா 10th காணும். ஸோ அது 8th 9th 11th 12th 13th 14th அது வரைக்கும் தெரியும். ஓகேவா? ஸோ an old woman வரும். an old woman வரும்போது அந்த ஓ ஒரு vowel. ஸோ an old woman சொல்லும். டேஷ் ஐடியா.
I வந்து ஒரு vowel. So, an idea ன்னு சொல்லுவோம். Ideal student. Dash ideal student. I வந்து ஒரு vowel. So, an ideal student சொல்லுவோம். A வந்து ஒரு vowel. So, an apple சொல்லுவோம். Dash elephant. E வந்து ஒரு vowel. So, an elephant. 14th. I வந்து ஒரு vowel. So, an ice cream சொல்லுவோம். இது எல்லாமே anல தான் வரும் ஆன்சர். கொஷின் போகலாம் guys. Dash sun. சன்னு ஒன்று தான் இருக்கு. ஸோ த சன்னு வரும். டேஷ் மூன். மூணுன்னு ஒன்று தான் இருக்குது. ஸோ த மூணுன்னு வரும். டேஷ் எர்த். எர்த்துனா ஒன்று தான் இருக்குது. ஸோ த எர்த். ஏன்னா ஸ்டார்ஸில் மெனியாக இருக்குது. இது ப்ளூரல்னால த ஸ்டார்ஸ்ன்னு வரும். ஸோ த கேன் பி யூஸ்ட் பிஃபோர் சிங்குலர் ஆஸ் வெல் ஆஸ் ப்ளூரல். ப்ளூரல் நவுன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம், சிங்குலர் நவுன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு 19th question. Dash river. Dash desert. Dash ocean. Dash Ramayana. Dash Bible. Dash Quran. So the answers will be the river, the desert, the ocean, the Ramayana, the Bible, the Quran. இதுக்கு எல்லாமே தான். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னல ஒன்று சிங்குலர் நவுன்ஸ் இல்லை ப்ளூரல் நவுன்ஸில் வரும். ஸோ இதில் சிங்குலரும் ப்ளூரலும் ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம 25th கொஷனுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். டேஷ் பாய். டேஷ் கேர்ள். டேஷ் டைகர். டேஷ் கார். டேஷ் புக். A boy, a girl, a tiger, a car, a book. Here, all the words are begin with consonant sounds. இங்கே என்னன்னா இப்போ a boy, boyல வந்து b, அது ஒரு கான்சனன்ட். ஸோ அது கான்சனன்ட் சவுண்டுன்னு சொல்லுவோம். கேர்ள் g, அது ஒரு கான்சனன்ட். t ஒரு கான்சனன்ட். சி ஒரு கான்சனன்ட். பி ஒரு கான்சனன்ட். ஸோ எல்லாமே கான்சனன்ட்னால அ பாய், அ கேர்ள், அ டைகர் அப்படின்னு தான் வரும். இப்போது நம்ம 30 பார்க்கலாம் guys. டேஷ் பஸ். டேஷ் ஷீப். டேஷ் ஹவுஸ். டேஷ் ரேபிட். இது சிங்குலராலும் வரும், கூட எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட். பி, ஷீப், ஹெச், ஆர், இது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட். ஸோ அ பஸ், அ ஷீப், அ ஹவுஸ், அ ரேபிட். These words are begin with consonant sounds. A can be used. நம்ம இன்னும் கொஞ்சம் consonants பார்க்கலாம் guys. Dash monkey. Dash chair. Dash mango. Dash banana. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே consonant sounds தான். M, C, M, B. இது எல்லாமே consonant sounds. So a monkey, a chair, a mango, a banana தான் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Dash chair. Dash bench. Dash unicorn. Dash beautiful peacock. இப்போது நம்ம வந்து 4 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பார்க்கலாம் guys. திரும்பியும் a chair, a bench, a unicorn, a beautiful peacock. இது எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ these words began with consonants. So A. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுஷ்மிதா நாராயணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, see you in the next video.